காடுகள்லையும் மலைகள்லையும் வேட்டையாடிக்கிட்டு அங்க கிடைச்சதையெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு வாழ்க்கையை நடத்தி வந்த அந்த தொல்குடி சமூகத்துக்கு ஒரு விஷயம் மட்டும் எப்பவுமே புலப்படாமலே இருந்துச்சு. அது என்னன்னா, இந்த இயற்கையுடைய சக்தியை அவனால அந்த காலத்துல புரிஞ்சுக்க முடியல. இந்த இயற்கை விளையாடக்கூடிய ஒவ்வொரு விளையாட்டையும் அவன் சில சமயங்கள்ல அதிசயமா பார்த்தா, சில சமயங்கள்ல அச்சப்பட்டு பார்த்தா. அதனால அந்த ஆதி மனுஷன் இயற்கையை அவனுடைய தெய்வமா கும்பிட ஆரம்பிச்சான். அதுக்கப்புறமா எப்படி உருவ வழிபாடு உருவாயிருக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, இங்கதான் முதல்ல மனுஷன் கும்பிட்ட தெய்வம் ஒரு பெண் தெய்வம் அப்படிங்கிறதுக்கான சான்றுகள் நமக்கு கிடைக்குது. அது என்னன்னா, ஆதி மனுஷன் காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமா இந்த இயற்கையை புரிஞ்சுக்க முயற்சி பண்றான். அதாவது தீய தொட்டா அது சுடும், தண்ணிக்குள்ள போனா குளிரும், இப்படி எல்லா விஷயங்களையும் புரிஞ்சுக்கிறான். ஆனா அவனுக்கு ஒரு விஷயம் மட்டும் ரொம்ப காலமாவே புரியாம இருந்துச்சு. அது என்னன்னா, இந்த பொண்ணோட வயிற்றுக்குள்ள இருந்து எப்படி குழந்தை வருது அப்படிங்கிற விஷயம் மட்டும் அவனுக்கு தெரியவே இல்லை. நேத்து வரைக்கும் நம்ம பக்கத்துல இருந்த ஒரு சாதாரண மனுஷி, ஆனா வயிற்றுக்குள்ள ஏதோ ஒரு சக்தி இருக்கு. அந்த சக்தியின் காரணமாக வயிற்றுக்குள்ள திடீர்னு ஒரு குழந்தை உருவாகி நம்மள மாதிரியே ஒரு உயிரை அதை வெள்ளி தள்ளி விடுது. அதனால சாமின்னு ஒண்ணு இருந்தா அது பெண்ணுடைய அந்த வீங்கிய வயிற்றுக்குள்ளதான் இருக்குது அப்படின்னு மனுஷன் நம்ப ஆரம்பிச்சான். அதனாலதான் நல்ல உருண்டை கல்லை எடுத்து வச்சு அந்த பெண்ணுடைய வயிறு எப்படி இருக்குமோ அதே மாதிரியான உருண்டை கற்களை எல்லாம் எடுத்து வச்சு இதுதான் சாமி அப்படின்னு அவன் கும்பிட ஆரம்பிச்சான். அதுக்கப்புறமாக காலப்போக்கில் அந்த உருண்டை கல்லை மட்டும் வச்சு கும்பிடாம ஒரு பெண் தெய்வத்துடைய சிலையை உருவாக்கி அதனுடைய வயிறு பெருசா இருக்க மாதிரி கும்பிட ஆரம்பிச்சான். அதுக்கப்புறமா காலப்போக்கில் எத்தனையோ பழக்க வழக்கங்கள் மாறினதுக்கு அப்புறமா பெண்ணுடைய உருவத்தை வச்சு பெண் தெய்வமாக அவன் கும்பிட ஆரம்பிச்சான். சோ அப்படி பார்த்தா முதல்ல அந்த ஆதி மனுஷன், அந்த ஆதி தமிழன் கும்பிட்ட தெய்வம் ஒரு பெண் தெய்வம் தான் அப்படிங்கிற ஒரு முடிவுக்குள்ள நம்ம வந்துடலாம். சோ அந்த பெண் தெய்வத்துடைய வழிபாடு கொற்றவை வழிபாடு தான் அப்படிங்கறத நம்ம எப்படி உறுதியா சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டா, எப்படி மனுஷன் அந்த இயற்கையுடைய அதிசயத்தை பார்த்து வியந்து போய் ஒரு உருண்டை கல்லை வச்சு கும்பிட ஆரம்பிச்சானோ அதே மாதிரியே பயந்துகிட்டும் நிறைய இடங்கள்ல அவன் சாமி கும்பிட ஆரம்பிச்சான். இந்த பயத்துக்கு பேரு தமிழ்ல ரொம்ப அழகா சொல்லுவாங்க, அணங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அணங்கு அப்படின்னு சொன்னோம்னா நிறைய இடங்கள்ல அது ஒரு பெண்ணை குறிக்கக்கூடிய சொல் அப்படின்னு இருக்கும், இல்லைன்னா ஒரு தெய்வத்தை குறிக்கக்கூடிய சொல், ஒரு தெய்வத்தன்மை வாய்ந்த பெண்ணை குறிக்கக்கூடிய சொல், இப்படி எல்லாம் இருக்கும். ஆனா பழந்தமிழ் அகராதியில அணங்கு அப்படிங்கிற வார்த்தைக்கு அச்சம் கொடுக்கக்கூடியது அப்படின்னு அர்த்தம். அதாவது அந்த காலகட்டத்தில் உருவமே இல்லாத ஒரு சக்தி இருக்கு, அது நம்மள பயப்படுத்திக்கிட்டு இருக்கு, அந்த சக்திக்கு நம்ம கட்டுப்பட்டு நடக்கலைன்னா அது நம்மள கொண்டு போடும், நம்மள அழிச்சு போடும் அப்படின்னு மனிதன் நம்பினா அதுக்கு பேராத்தான் அவன் அணங்கு சூர் அப்படிங்கிற வார்த்தைகளை பயன்படுத்த ஆரம்பிச்சான். சோ இதைத்தான் ஆரணங்கு, மிக துன்பத்தை கொடுக்கக்கூடியவள் அப்படின்னு தெய்வங்களை பத்தி சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம சூரர மகள், மிகுந்த அச்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வ பெண், இப்படி எல்லாம் நம்முடைய இலக்கியங்கள்ல இந்த அணங்கு அப்படிங்கிற வார்த்தையை தொட்டும் இந்த சூர் அப்படிங்கிற வார்த்தையை தொட்டும் இந்த அச்சம் தரக்கூடிய கடவுள்களாக எப்படி இந்த பெண் தெய்வங்கள் எல்லாம் ஆரம்ப காலத்துல வணங்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ உருவமே இல்லாம பார்த்துக்கிட்டு இருந்த அந்த தெய்வத்துக்கு ஒரு காலகட்டத்தில் உருவத்தை கொடுத்து அதை பார்த்து பயப்பட ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறமா அந்த உருவத்துக்கிட்டே வேண்டி இயற்கை சீற்றங்களாலேயோ வேற ஏதாவது துன்பங்கள் கொடுத்தோ எங்க உயிரை எடுத்துறாத, அதுக்கு பதிலா 1000 உயிர்கள் எடுக்கக்கூடிய இடத்துல நானே உனக்கு ஒரு உயிரை காணிக்கையா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உயிர் பலி காணிக்கைகள் எல்லாம் தொடங்க ஆரம்பிச்சிச்சு. இப்படியாக முதல்ல அவன் உருவத்தை வச்சு கும்பிட ஆரம்பிச்சானே தவிர அதுல பால் பேதம் இல்லாம ஆண் சாமி பெண் சாமி அப்படிலாம் பார்க்காம ஒரு அணங்கு தெய்வம் அப்படின்னு அவன் கும்பிட ஆரம்பிச்சு, அதுதான் காலப்போக்கில் அது ஒரு பெண் தெய்வம் அப்படிங்கிற கோட்பாட்டுக்குள்ள வந்து இந்த பெண் தெய்வ வழிபாடானது உருவாக ஆரம்பிச்சுன்னு சொல்றாங்க. அப்படியாக ஆதி தமிழன் கும்பிட்டு வந்த அந்த தெய்வம் தான் கொற்றவை அப்படிங்கிற பேருக்குள்ள வந்து சேர்றாங்க. சரி, ஏன் கொற்றவை அப்படிங்கிற இந்த பேரு இந்த சாமிக்கு இந்த பெண் தெய்வத்துக்கு கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஒரு காலத்துல அணங்கு பயம் கொடுக்கக்கூடிய சாமி அப்படின்னு கும்பிட்டு வந்த இதே சாமியத்தான் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறமா வெற்றியை கொடுக்கக்கூடிய சாமி, மற்றவங்களுக்கு நம்ம எதிரிகளுக்கு பயத்தை கொடுக்கக்கூடிய சாமி, நமக்கு வரக்கூடிய துன்பங்களுக்கு தான் பயத்தை கொடுப்பா, நமக்கு வெற்றியை கொடுப்பா அப்படிங்கிற பேர்ல தான் கொற்றம்னா வெற்றின்னு அர்த்தம். சோ கொற்றத்தை, வெற்றியை கொடுக்கக்கூடிய அம்மா, வெற்றியை கொடுக்கக்கூடிய அவ்வை, கொற்றவை அப்படிங்கிற பேரானது இந்த சாமிக்கு வந்து சேர்ந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. சரி, நம்ம பாட்டு சொல்லிக்கிட்டு போய்கிட்டே இருக்கவே, ஆனா இந்த கொற்றவை தான் ஒரு பழைய தெய்வம், அவள் தான் ஒரு தொன்மையான தெய்வம் அப்படிங்கிறதுக்கு நம்முடைய இலக்கியங்கள்ல என்ன ஆதாரம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பழையோள் குழவி அப்படின்னு சொல்லி திருமுருகாற்று படையில இந்த கொற்றவை சாமிய மிக பழமையான ஒரு தெய்வம் அப்படிங்கறத நமக்கு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு பழனி இலக்கியத்துல தொல்லை நாயகி கொற்றவைன்னு சொல்றாங்க. அதாவது தொல்லை நாயகினா தொன்மையான நாயகி கொற்றவை அப்படின்னு சொல்றாங்க. சரி, இது போக நம்முடைய இலக்கியங்கள் கொற்றவையை பத்தி வேற என்னெல்லாம் சொல்லுது, அந்த அம்மா எப்படிப்பட்டவங்க, அவங்களை எப்படி வழிபடணும் அப்படின்னா சொல்லி கேட்டா, இந்த கடைச்சங்க நூல்களா இருக்கக்கூடிய 17 மேற்கணக்கு நூல்கள்ல நிறைய இடங்கள்ல கொற்றவையை பத்தி கண்டிப்பா பேசியிருக்கணும். ஏன்னா அந்த சாமி நம்முடைய ஆதி சாமியா இருந்திருக்கு. அதனால ஏகப்பட்ட ரெஃபரன்சஸ்கள்
செய்திகள் நம்முடைய அந்த சங்க நூல்கள்ல இருந்திருக்கணும். ஆனா ரொம்பவே ஆச்சரியமா தொல்காப்பியத்துக்கு பின்னால் வந்த இந்த சங்க நூல்கள்ல நிறைய இடங்கள்ல கொற்றவை அப்படிங்கிற வார்த்தையே பயன்படுத்தப்படாம வெவ்வேறு பெயர்களால இந்த சாமி சொல்லப்பட்டு வந்துகிட்டு இருக்கிறா. அதாவது குறிப்பு பெயர்களால சொல்லப்பட்டு வந்திருக்கா. மிக சில இடங்கள்ல தான் கொற்றவை அப்படிங்கிற அந்த பெயரானது யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஓங்கு புகழ் காணமர் செல்வி அப்படின்னு சொல்லிட்டு அகநானூறுல ஒரு வாக்கியத்தை காட்டுறாங்க. அப்படி அந்த காட்டுக்குள் அமரக்கூடிய ஒரு தெய்வமாக, முல்லை நிலத்துடைய ஒரு தெய்வமாகவும் இருந்தவ இந்த கொற்றவை சாமி தான் அப்படின்னு அகநானூருக்கு உரை எழுதின பின்னால வந்த தமிழ் சான்றோர்கள் எல்லாம் நமக்கு சொல்லிட்டு போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாம விரல்கள் சூழி அப்படின்னு சொல்லிட்டு குறுந்தொகையில ஒரு வார்த்தை வருது. அப்படி சொல்லப்படக்கூடிய தெய்வமும் இதே கொற்றவை தெய்வம் தான் அப்படின்னு சொல்றாங்க. அதுபோக உருகேழு மரபின் ஐரை அப்படின்னு சொல்லிட்டு சேர நாட்டுல இருந்த ஒரு ஐரை மலை அப்படின்னு சொல்லக்கூடிய மலை மேல இருந்த தெய்வமாகவும் இந்த கொற்றவை சாமி தான் பார்க்கப்பட்டா. அப்படிதான் 18 அப்படிங்கிற நூல்ல சொல்லப்பட்ட இந்த வரிக்கு உரை எழுதினவங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனா கொற்றவை அப்படிங்கிற இந்த சாமியோட பேரை நேரடியாக சொல்லி அவளுடைய பண்புகளை எந்த நூல்கள்லாம் சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கலித்தொகையில ஒரு தலைவனும் தலைவியும் பேசிக்கிட்டு இருக்கும்போது தலைவி தலைவனை பார்த்து சொல்றா, என்னுடைய தலைவனே, நீங்க இப்ப என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிற அந்த விஷயமானது பெருங்காட்டு கொற்றிக்கு பேய் நொடித்தாங்கு அத போல இருக்குன்னு. அதாவது கொற்றவை அப்படின்னு சொல்லக்கூடியவளே ஒரு பேய், அவளுக்கே பேய் பிடிச்சிச்சு அப்படின்னு சொல்ற மாதிரி என்கிட்ட இப்ப நீங்க கதை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஒரு வரியினால அந்த தலைவி தலைவனுக்கு உணர்த்தினான்னு சொல்றாங்க. பேய்க்கு ஒப்புமைப்படுத்துறது மட்டும் இல்ல, பேய் படைகளை தன்னோட வச்சிருக்க கூடியவ இந்த கொற்றவைன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம பேய்களோட கைகோத்துக்கிட்டு துணங்கை கூத்துன்னு சொல்லப்படக்கூடிய ஒரு கூத்தாடி அப்படியெல்லாம் ரசிக்கக்கூடியவள் தான் இந்த கொற்றவை சாமி அப்படின்னு ஒரு தகவல் சொல்லப்படுது. சரி, காணமர் செல்வி, விரல்வேலு சூழி, ஐரை தெய்வம், இப்படி மற்ற இலக்கியங்கள்ல எல்லாம் குறிப்பு பெயர்களால சொல்லப்படக்கூடிய இந்த கொற்றவை சாமிய கலித்தொகை அருமையா கொற்றி அப்படின்னு வெளிப்படையா சொல்லியிருக்கு. சந்தோஷம். ஆனா கொற்றினா பேய்னு ஏயா சொல்றாங்க? அதென்னையா தெய்வத்துக்கு ஒரு பேய்னு பேர் கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டா அதுக்கான விடைய இந்த வீடியோவுடைய கடைசியில சொல்லியிருக்கேன். இப்போ இந்த கலித்தொகையை தாண்டி வேற எந்த சங்க இலக்கியத்துல கொற்றவை அப்படின்னு ஒரு சாமி கும்பிடப்பட்டா அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டா, பரிபாடல்ல நெற்றி வெள்ளியா நிறைத்திலகம் இட்டாலே கொற்றவை கோலம் கொண்டு ஒரு பெண் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ பெண்கள் எல்லாம் கொற்றவையை போல அலங்காரம் பண்ணிக்கிறதுக்கு அந்த காலத்துல ரொம்பவே பிரியப்பட்டு இருந்திருக்காங்க அப்படிங்கிற செய்தியானது இந்த பரிபாடல் வரி வழியா நமக்கு கிடைக்குது. ஆனா இப்படி சங்க இலக்கியங்களை பத்தி நம்ம எவ்வளவுதான் சொன்னாலும், அதுல எவ்வளவுதான் ரெஃபரன்ஸை நம்ம தேடி தேடி கண்டுபிடிச்சாலும், முதல்ல இந்த 3ஆம் தமிழ் சங்க காலம், இந்த கடைச்சங்க காலத்துடைய இறுதி பகுதியில் வரக்கூடிய சிலப்பதிகாரத்துல 2ஆம் நூற்றாண்டு காவியமா இருக்கக்கூடிய சேரன் செங்குட்டுவனுடைய தம்பி இளங்கோவடிகள் எழுதின அந்த சிலப்பதிகாரம் தான் இந்த கொற்றவை சாமியுடைய வழிபாடு, அவளுடைய உருவம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத பத்தி எல்லாம் ரொம்ப டீடைல்டான தகவல்களை நமக்கு கொடுக்குது. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயத்துல இருந்து ஆரம்பிப்போம். சிலப்பதிகாரத்துல கோவலனும் கண்ணகியும் மதுரையை நோக்கி வந்துகிட்டு இருக்காங்க. அப்படி அவங்க வார வழியில சமண துறவியாக இருந்த கவுந்தியடிகள் அப்படிங்கிற ஒரு பெண்ணை பாக்குறாங்க. அந்தம்மா, அந்த துறவி அம்மா இந்த கோவலனையும் கண்ணகியும் கூட்டு வந்து ஒரு கோயில்ல கொஞ்ச நேரம் தங்க வைக்கிறாங்க. அந்த கோயிலானது கொற்றவையுடைய கோயில், கொற்றவையுடைய கோட்டம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது சிலப்பதிகாரத்தை பத்தி பேசும்போது அங்க மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை ரொம்ப பெருசா பேசல. ஆனா கொற்றவைக்குன்னு ஒரு கோட்டம் இருந்துச்சு, கொற்றவைக்குன்னு ஒரு கோயில் இருந்துச்சு அப்படிங்கறத அழுத்தம் திருத்தமா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம சிலப்பதிகாரத்துல மரக்குளத்தில் பிறந்திருந்த சாலினி அப்படிங்கிற பொண்ணுக்கு இந்த கொற்றவை சாமியுடைய அலங்காரத்தை எல்லாம் போட்டு அந்த அம்மாவை சாமியா வச்சு அந்த அம்மாவுக்கு அருள் ஏத்தி அவங்கள கும்பிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி அந்த கொற்றவையாக உருவகப்படுத்தக்கூடிய அந்த பெண்ணை எப்படி எல்லாம் சிங்காரிச்சாங்க அப்படின்னு சொல்லி கேட்டா, வெண்ணிற பாம்பு குட்டி போல பொன் இளையால அவளுடைய சடாமுடியை எடுத்து கட்டினாங்கன்னு, பிறை சந்திரன் போல வெளியேறுன்னு காட்சி அளிக்கக்கூடிய அந்த சடைமுடிகள்ல காட்டு பன்றியுடைய வளைவான கொம்பை கொண்டு வந்து நிறுத்தி வச்சாங்க. அது போக அந்த பெண்ணுக்கு புலிப்பல்லால செய்யப்பட்ட தாலி அணிவிச்சு அவளுடைய இடையில புலித்தோல் ஆடைய கொடுத்து அவளை ஒரு கலைமான் மேல ஏத்தி உட்கார வச்சு வில்லம்பு தாங்கி அவளுக்கு கோழி கொடுத்து கிளி கொடுத்து இப்படியாக அந்த கலைமான் மேல வச்சு அவளை கோயிலுக்கு கூப்பிட்டு வராங்க. இதையெல்லாம் பார்க்கும்போது சிவபெருமானே ஒரு பெண் ரூபத்துல இருந்தார்னா எப்படி இருப்பாரு, அப்படிப்பட்ட ஒரு தோற்றத்துல இந்த கொற்றவை இருந்தா அப்படின்னு தான் அந்த கடைச்சங்க கால மக்கள் எல்லாருமே இந்த சாமியை கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம கொற்றவையாக அருள் வந்து ஆடக்கூடிய அந்த பொண்ணு என்ன விஷயங்களை சொல்றா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, கொற்றவைக்கு நீங்க பலி கொடுக்கலனா மறவர்களுடைய மன்றங்கள் பாழ்பட்டு போகும், உங்களுக்கு போர் வாய்ப்புகள் எதுவும் கிடைக்காம மறவர்களுடைய சினமெல்லாம் குறைஞ்சு போய் அவர்களுடைய சிறுக்கெல்லாம் அடங்கி போயிரும். கொற்றவை அதுக்கப்புறமா
மறவர்களுடைய வில்லுக்கு எந்த காலத்திலையும் வெற்றி கொடுக்க மாட்டா. இப்படியாக இந்த கொற்றவை தேவிக்கு பலி கொடுக்கறத பத்தியும் ரொம்ப டீடைல்டா சிலப்பதிகாரத்துல சொல்றாங்க. சிலப்பதிகாரத்துல வேட்டுவ வரியில எயினர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஆறலை கள்ளர்கள், அந்த ஆணிரையை கவரக்கூடிய கள்வர்கள் எல்லாருமே கொற்றவை சாமியை கும்பிட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னு, அவங்க போர்ல வெற்றி அடைகிறதுக்காக தன்னைத்தானே பலி கொடுத்துக்கக்கூடிய, அதாவது ஒரு 1000 பேர் போருக்கு போறாங்க, 1000 பேர் எதிரிகளுடைய ஆணிரைகளை அந்த கால்நடைகளை எல்லாம் கவர்ந்து வர போறாங்கன்னு சொன்னா, அதுல ஒருத்தர் தன்னுடைய உயிரையே பலி கொடுத்துட்டு இந்த அம்மாவை திருப்திப்படுத்திட்டு அதுக்கப்புறமா அவங்க போருக்கு போகக்கூடிய அந்த வழக்கத்தை வச்சிருக்காங்க. இப்படி தன்னைத்தானே முன் வந்து கொற்றவைக்கு பலி கொடுக்கக்கூடிய அந்த விஷயத்தை அரிகண்டம் இல்லைன்னா நவகண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அரிகண்டம் அப்படின்னு சொன்னா ஒரு கத்தியை வச்சோ ஒரு வாளை வச்சோ தன்னுடைய தலையை தானே வெட்டி சாமிக்கு சமர்ப்பணம் பண்ணி அந்த இடத்துலயே உயிரை விடுறது. நவகண்டம் அப்படின்னு சொன்னோம்னா தன்னுடைய உடல்ல இருக்கக்கூடிய 9 உறுப்புகளை தனித்தனியாக வெட்டி வெட்டி அதை தன்னுடைய காணிக்கையாக கொற்றவை சாமிக்கு கொடுக்கிறது. இப்போ இந்த 2 விஷயங்களுமே கொற்றவைக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா இந்த அரிகண்டம் தலையை ஒரே வெட்டா வெட்டி துண்டாகி சாமிக்கு பலி கொடுக்கிறத சாதாரண மனிதர்கள்ல இருந்து பெரிய வீரர்கள் வரைக்கும் யாருனாலும் பண்ணலாம். ஆனா நவகண்டம் ஒவ்வொரு உறுப்பா வெட்டி வெட்டி 9 உறுப்புகளையும் இந்த கொற்றவைக்கு பலியா கொடுக்கக்கூடிய அந்த காணிக்கையை மிகப்பெரிய மனோதைரியம் படைச்சவங்களால தான் கொடுக்க முடிஞ்சிருக்கு. சரி, என்னென்ன காரணங்களுக்காக இப்படி இந்த தேவி கொற்றவைக்கு பலி கொடுத்தாங்க? போர்ல ஜெயிக்கணும் அப்படிங்கிறது சரி, அதுபோக குறிப்பாக என்னென்ன காரணங்கள் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டா, ஒரு வலிமையான எதிரி நம்ம நாட்டு மேல படையெடுத்து வரான், இல்லைன்னா ஒரு வலிமையான எதிரியுடைய கோட்டையை போய் நம்ம தாக்க போறோம், கண்டிப்பா நமக்கு வெற்றி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படிங்கிற பட்சத்துல இந்த தேவி கிட்ட வேண்டிக்கிட்டு இப்படி நவகண்டத்தையோ அரிகண்டத்தையோ கொடுத்துட்டு அதுக்கப்புறமா போருக்கு போனா நம்ம பக்கத்துல வெற்றி வாய்ப்பை இந்த கொற்றவை தெய்வம் கொடுப்பா அப்படின்னு அந்த கால மக்கள் நம்பினாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு நாட்டுல ராஜாவுடைய உடல் நலம் ரொம்பவே பாதிக்கப்பட்டுருச்சு, அவருடைய உயிரே ஆபத்துல இருக்கும்போது இந்த கொற்றவை தேவிக்கு என்னோட உயிரை எடுத்துக்கிட்டு என்னுடைய அரசனுடைய உயிரை திரும்பித்தா சாமி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராஜா மேல ரொம்பவே பற்று கொண்டிருந்த மக்கள் எல்லாரும் இந்த கொற்றவை சாமிக்கு அவங்களுடைய உயிரை பலியா கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம சில பேர் ரொம்பவே நோயாளியா இருப்பாங்க, ஆனா அவங்களுக்கு நிறைய கடமைகள் இருக்கும். அந்த கடமைகளை எல்லாம் முடிக்கிற வரைக்கும் என்ன உசுரோட காப்பாத்தி கொடு சாமி, அதுக்கப்புறமா என்னுடைய உயிரை நானே வந்து உனக்கு அரிகண்டமாக கொடுத்து உனக்கு அந்த பலியை கொடுத்து முடிப்பேன் அப்படின்னு வேண்டிக்கிறாங்க.